பெரியவாள் பாதம் சரணம். பெரியவா பாதமே துணை. பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर மகாபெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் உங்கள் சௌமியாவுடன் இந்த மிக பிரத்யேகமான காணொளியில் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமஸ்காரம் சௌமியா. நமஸ்காரம் சவிதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்முடைய நம்முடைய அற்புத ஆசானோட நம்ம சில வருஷங்களுக்கு முன்னால் போன அந்த திருமேற்றழி கோவில் கும்பாபிஷேகம் சமீபத்தில் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. அதற்கு மாமாவுடன் நீங்களும் சென்று அந்த அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஷோர் ஷோர் சவிதா. 2019 போனோம் இல்லையா சவிதா? ஆமா ஆமா. ஐ திங்க் 2019 மாமாவோட போனது. அதுதான் மாமாவோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஆஃப்டர் ஒரு 12 இயர்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் அட் ஹோம் இல்லையா? மாமா 12 வருஷம் ஆத்தோடவே இருந்தான்னு சொல்லுவா. அதுக்குள்ளே இருந்தேன், வீட்டுக்குள்ளே இருந்ததுல ஃபர்ஸ்ட் டைம் வெளியில வந்தது கும்பகோணம் ட்ரிப், திருமேற்றலி. 2019 இதே ஏப்ரல் மாசத்துலதான் நம்ம போனோம். ராமநவமி அன்னைக்கு மாமாவோட போய் ராமநவமி அந்த கோயிலுக்கு போய் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கான புனருத்தாரணங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு பொழுது அற்புதமா கவர்மெண்டோட ஃபண்டிங்கே அந்த கோயில அழகா கட்டியிருக்கா. இப்போ கும்பாபிஷேகம் 4th ஏப்ரல் நடந்தது சவிதா. இட் சோ ஹேப்பன் தட் இஸ் ஆல்சோ மிருகஸ்ரீஷம் ஸ்டார் அன்னைக்கு, மாமாவோட நட்சத்திரம். சோ அன்னைக்குதான் இந்த கும்பாபிஷேகம் நடந்தது. ரொம்பவே அழகா நடந்தது, விமர்சையா நடந்தது. அந்த கோயில் 2019 நம்ம பார்த்த கோயிலும் இன்று 2024 7 வருஷம் கழிச்சு நம்ம பார்த்திருக்க கோயில் டோட்டலி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா சவிதா? 2019 நம்ம அந்த கோயிலுக்கு போனப்போ அங்க நம்ம எடுத்துன்னு போன ஒரு கார் மட்டும்தான் இருந்தது. இன்னொரு ஒரு கார் இருந்தது, ஒரு ஆடி இருந்தது, ஆடி கார் இருந்தது. இன்னைக்கு பார்த்தேன்னா 2000 அந்த ஃபுல் ஸ்ட்ரெச் ஆஃப் த ரோடும் கார்ஸ். அன்னைக்கு மாமா ஒரு விஷயம் சொன்னா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரிமெம்பர் சவிதா? அந்த கோயில கூட்டம் இருக்கும்னு சொன்னாலும் ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, கூட்டம் இருக்குன்னு சொன்னா. அதுக்கப்புறம் இந்த குரு பூஜா டிவோட்டிஸ் நிக்க இடம் இல்லாம நிரம்பி வழியும் ஏன்னா அது மகாபிரிவா சொல்லி மாமா அந்த கோவிலுக்கு போகணும்னு வந்தது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. அந்த எத்தனை எத்தனை டிவோட்டிஸ், குரு பூஜை பண்ற டிவோட்டிஸ் அங்க போய் அந்த கோவில்லையே சொன்னான், கார்த்திகை சோமவாரெல்லாம் 500 பேர் 600 பேர் எங்க இருந்து பிரசாதம் வருது, எங்க இருந்து கூட்டம் வருதுன்னே தெரியல. ஆனா எல்லாருக்குமே பிரசாதம் கிடைக்கிறது அப்படின்னு அவ சொன்னான். அந்த கார்த்திகை சோமவாரம் சங்காபிஷேகம் எல்லாம் பண்ணினப்போ நான் இன்னொரு விஷயம் சௌமியா, அவ்வளவு பழமையான அந்த கோவில இத்தனை வருஷம் உயிர்ப்போட வச்சிருந்த அந்த ஊர் மக்களுக்கு ஊர் மக்களுக்கு தான் அந்த அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா மாத்திருக்கானா சவிதா. யூ கான்ட் பிலீவ். கூஸ் பம்ஸ் ஆல் ஓவர். பட்டீஸ்வரத்துல ஆரம்பிச்சு அந்த கோயில் உள்ள போச்சே, நான் கேப்சர் ஃபியூ வீடியோஸ். கண்ணுல ஜலமான ஜலம் எனக்கு. அப்படி ஒரு யாகசாலை, அப்படி ஒரு மந்திரங்கள். ஒரு பக்கம் ஜனங்கள்லாம் இருந்து என்னமா அழகா பண்ணிருக்கானா கோயில், அவ்வளவு அழகா பண்ணிருக்கா. பிரம்மா வழிபட்ட ஸ்தலம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பிரம்மருக்கு தனி சன்னதி. பிரம்மநந்தீஸ்வரர். ஆமா, பிரம்மருக்கு தனி சன்னதி. நாங்க 2ஆம் தேதி இங்க இருந்து புறப்பட்டோம் சவிதா. இந்த ஏப்ரல் 2nd 3rd மாமாவுடன் பயணிக்கும் போது எப்பயுமே யூஸ்வலி இட்ஸ் 4-day ட்ரிப். ஒரு நாள் போறதுக்கு, ஒரு நாள் வரதுக்கு, 2 நாள் அங்க இருக்கு. யூஸ்வலா மாமாவோட ட்ரிப் இஸ் 4-day ட்ரிப். அதுக்கு மேல ஆச்சுன்னா அது மாமாக்கு அதிகம் எக்ஸ்ட்ராங்களா மாமா. ஏன்னா சரணாலயத்தை விட்டு பார்க்காம இருக்க முடியாது மாமா. ஆமா, அதனால அப்படி சொல்லுவா. சோ அந்த ட்ரிப்ல பார்த்தேன்னா சவிதா மாமா 2nd அன்னைக்கு நம்ம காலையில கிளம்பி ஃபர்ஸ்ட் சீர்காழி போனோம். இந்த ட்ரிப் ஆமா கும்பகோணம் போகும்போது ட்ரெயின்லயும் போயிருக்கா. பட் இந்த ட்ரிப் வி வென்ட் அந்த கார்ல போனோம். சோ ஃபர்ஸ்ட் சீர்காழி. நம்மளுடைய டிவோட்டி அசோகன் அண்ட் பத்மா, அவ 2 பேரும் ரொம்ப டிவோஷன் மாமா கிட்ட. அவ 2019 இருந்தே மாமாவுடன் இணைந்து பயணம் பண்ணிட்டு இருப்பா, பெரியவாளுடன் சேர்ந்து. அப்போ நாங்க கும்பகோணம் போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தேர் இன் சென்னை. பட் சீர்காழியில அவளுடைய இடம், அவளுடைய பிறந்த இடம் அந்த இடத்துல இருக்கு. சோ அங்க வரணும் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப யோசிச்சுட்டு மாமா அப்புறம் சரி சீர்காழி போய் அவத்துக்கு போயிட்டு போலாம் அப்படின்னும். அத்தனை அழகான ஒரு வரவேற்பு சவிதா. அந்த சில வரவேற்புகள்லாம் பார்க்கும் பொழுது
அவ மாமாக்காக பக்தி மனசுல எவ்வளவு ஆசைய வச்சிருக்கா, எத்தனை ஒரு பக்தி, ஆசையும் அந்த எத்தனை ஒரு அன்பு பக்தியும் நமக்கு மரியாதை. தெரியும். ஆமா ஆமா ஆமா, அன்பு மரியாதை பக்தி எத்தனை இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து அவ அங்க வெளிப்படுத்தும் பொழுதுதான் நம்மளுக்கு வந்து அது தெரியாது. அவ்வளவு அழகா அவ ஆத்துல இருந்தோம். ஒன் டே அங்க இருந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் சிதம்பரம் வாஸ் நாட் இந்த பிளான். இந்த ஓகே ட்ரிப்ல இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா சவிதா, நாம மாமா இங்க போகறச்சே நம்ம என்ன பண்ண போறோம்னு டிசைட் பண்ணது ஒண்ணு. அங்க போய் நம்ம வந்து கம்ப்ளீட்டா மன்னார்குடி போனோம்னா, ஆனா அங்க போக முடியல. சிதம்பரம் ட்ரிப்லயே இல்ல, நம்மளோட பிளான்லயே இல்ல. பட் நம்ம போனோம். சோ அந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா மாமா திடீர்னு அங்க மாத்திட்டா, நம்ம இப்படி இப்படி பண்ணலாமே அப்படின்னுட்டுன்னு. சரி இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அங்க யூஸ்வலா மாமா பிளான் பண்ணி அதுபடி போவோம். இந்த முறை ஓகே கொஞ்சம் மாத்தி கொடுத்தா, அது ஒரு சேஞ்சும் சவிதா. அப்கோர்ஸ் த்ரூ த ட்ரிப் வி மிஸ்ட் யூ சவிதா, பிகாஸ் நீங்க இந்த ட்ரிப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களோட. ஆனா த்ரூ த ட்ரிப் வி மிஸ்ட் யூ. அந்த சிதம்பரம்க்கு வந்து என்னன்னா, ஆனந்த் தீக்ஷிதர் ஃபோன் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ஓகே வந்து மாமா சீர்காழி வரையும் வரான்னு கேள்விப்பட்டேன், அதனால he was in சென்னை. அவர் திரும்பி வந்துட்டாரு அங்க. சிதம்பரம் போயிட்டு எப்படியாவது சிதம்பரத்துக்கு வந்துட்டு போயிடுங்க, அதுக்கப்புறம் திரும்பி வர முடியலன்னா மாமா சிதம்பரம் வராத மாதிரி ஆயிடும், நீங்க வாங்கலேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா செகண்ட் அன்னைக்கு ஈவினிங் நாங்க சிதம்பரம் போனோம் சொல்லிட்டாங்க. அந்த டைமிங் வாஸ் எக்ஸாக்ட்லி சுவாமியோட சாய் ரக்ஷ டைம். ஈவினிங் ஆர்த்தி டைமுக்கு போனோம். ரொம்ப அழகா இருந்தது. கோயில் பயங்கர கூட்டம்னு வச்சுக்கோங்களேன், சிதம்பரத்துல கேட்கவே வேண்டாம். கேட்கவே வேண்டாம். ஆமா, நல்ல தர்ஷனம் பண்ணி கொடுத்தாரு. சோ ரொம்ப நல்லா தர்ஷனம் ஆச்சு. அங்க பார்த்தோம் சுவாமி நடராஜ பெருமான் வந்து அழகுதான். அழகு. அந்த கோயில் எல்லாம் எப்படி கட்டினா என்ன மாதிரி பண்ணினானே தெரியல, அத்தனை அழகா இருக்கு. கோயிலை பாக்குறதுக்கே நமக்கு டைம் அவ்வளவு ஆகும் போல் இருக்கு. சிதம்பரம் கோயில் அவ்வளவு பெரிய கோயில், அத்தனை அழகா இருந்தது. சுவாமி நேரா போய் தரிசனம் பண்ணிட்டு ஆர்த்திக்கு அப்படியே வந்து அங்க கோவிந்த பெருமாள் திவ்ய தேசமும் அங்கதானே சமைத்தாங்க. புஜங்க சயனத்துல கோவிந்த பெருமாளையும் நன்னா சேவிச்சுட்டு அழகு. இத்தனை அழகா நமக்கு நம்மளோட கோயில் ஒண்ணுமே இஸ் த பெஸ்ட் ஹெரிட்டேஜ் தட் வி ஹேவ் சவிதா. நம்ம கோயில்கள் மாதிரி வேற எதுவுமே கிடையாது. இந்த பிரம்மாண்டமும் பிரமிப்பா இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம கோயில்கள் அத்தனை அழகான ஒரு இது. சோ அங்க பார்த்துட்டு சுவாமியை பார்த்துட்டு ஒரு பிரதட்சணை பண்ணிட்டு மாமாக்கும் அவளும் மரியாதை பண்ணினாரவா தீட்சிதரவா இதெல்லாம் ஏத்துட்டு சுவாமியை வேண்டிட்டு அழகா திரும்பி வந்துட்டோம் அன்னைக்கு செகண்ட் அன்னைக்கு ஈவினிங். ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ட்ரிப் அட் சிதம்பரம். ஆஸ் யூஷுவல் மாமா வந்து டிவோட்டிஸ் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டா. என்னோட அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், சிதம்பரம் போகாமல் இருப்பேனா என் ஜென்மத்தை வீணாக கழிப்பேனா அப்படின்னு சொல்லி. சிதம்பரம் போனோம்னா அதுதான் வந்து தோணித்து. சோ அத்தனை அழகான அந்த கோபுரங்கள், அந்த கோயில் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியறதுன்னே தெரியல கோயில். சோ அதனால அவ்வளவு அழகா கோயில் இருந்தது. பார்த்துட்டு எல்லாருக்காகவும் மாமா வந்து அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுவா, எல்லாருக்காகவும் லோகக்ஷேமத்துக்காக வந்து பிரார்த்தனை பண்றான். வந்து சுவாமி கிட்ட வந்து வேண்டவா அத்தனை பேருக்கும் அவ பிரார்த்தனைகள் நிறைவேறணும், எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கும். இந்த ட்ரிப்ல வந்து மாமா புட் ஹெல்த் ஃபர்ஸ்ட். இப்ப ரீசெண்டா வரவா யார கேட்டாலும் ஹெல்த் ப்ராப்ளம், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதான் மாமா சொன்ன. எல்லா இடத்துலயுமே எல்லாருக்கும் ஜனங்களுக்கு தேக ஆரோக்கியம் இருக்கணும், மனசுல ஒரு ஆரோக்கியம் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும். அதுதான் பிரார்த்தனை பண்ணிட்டே வந்தா மாமா டோட்டலா. ஆஸ் யூஷுவல் சவிதா, மாமா ட்ரிப்ல திரும்பி கார்ல போனோம்னா ரொம்ப பேசவே மாட்டா, அதே மாதிரி குவாய்ட் ட்ரிப் தான். அதே குவாய்ட்டா தான் இருந்தா மாமா. நாங்களும் டீச்சரும் கொஞ்சம் பின்னாடி பேசிட்டு வந்தோம், ஆனா ரொம்ப நல்லா போச்சு ட்ரிப். சோ செகண்ட் அன்னைக்கு அதை முடிச்சுட்டு வந்துட்டோம் சவிதா. சோ தேர்ட் அன்னைக்கு வந்து கும்பகோணம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சீர்காழில இருந்து கிளம்புறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதனால நேரா வந்து நாங்க தங்கின இடத்துக்கு போயிட்டோம். இந்த முறை தங்கினது வந்து ஒரு அக்ரஹார கஷேத்திரம் சவிதா. கொஞ்சம் இன்டீரியர் தான், பட் நல்லா இருந்தது. அது இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு அக்ரஹார கஷேத்திரம். ஏன்னா வந்து அந்த மாதிரி எடுக்கும்போது என்னன்னா மாமாவோடைய ஃபுட்டும் லார்ஜ்லி கவர்டு, அதனால வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த மாமாக்கு அந்த ஏகாந்தம் அதையெல்லாம் வந்து நமக்கு இங்க சென்னையில மாமாக்கு நம்ம டைமே கொடுக்கறது கிடையாது. அதனால இந்த மாதிரி போனா கொஞ்சம் அவர் அங்கேயும் நீங்க சொல்ற மாதிரி மௌன குரு தான் அவர். அந்த அந்த கம்யூனியானுக்கு அவருக்கு வேண்டிய அந்த பீஸ் அந்த ஸ்பேஸ் அதெல்லாம் கிடைக்கும் இல்லையா? ஆமா. சோ 2 வீடு எடுத்துட்டு இருந்தோம். முத்து அண்ணாமும் அவ ஒரு இடத்துல இருந்தா, நாங்க ஆப்போசிட் வீடு. அது அக்ரஹாரத்துல வீடு. அந்த ஒரு வீடை நம்ம வந்து எடுத்துக்கலாம், ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஒன் டே பர் டே ரெண்ட் மாதிரி வெரி அஃபோர்டபுள் பிரைசஸ்ல இருந்தது. சோ அங்க நம்ம வந்து தங்கினோம். சோ அங்க வந்து நிறைய பேர் வந்து வீடு வாங்கி அங்கேயே இருக்கா. கும்பகோணத்துல அங்கேயே இருக்கா. புண்ணியக்ஷேத்திரம் சொல்லி அங்கேயே இருக்கவாலும் இருக்கா. இல்ல இந்த மாதிரி வாங்கி ரெண்ட் விட்டுட்டு போயிருக்கா. இந்த NRIs எல்லாம் அந்த மாதிரி ரெண்ட் கொடுத்துருக்கா. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சோ வெரி அஃபோர்டபுள் ரேட். கார் இருந்ததுன்னா உள்ள வந்து வெளியில போறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருந்துச்சு. அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த இடத்துல தங்கினோம். சோ இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஹவுஸ் தட் வி ஸ்டேட் ஹேட் அ ஊஞ்சல். சோ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கம்ஃபர்டபுள் வித் டைனிங் எவ்ரிதிங் எல்லாமே இருந்தது. சோ அங்க இருந்துட்டோம். சோ நேரா அங்க போயிட்டோம்.
அங்க போயிட்டு சாயந்தரம் தான் நாங்க வந்து வெளியில வந்தோம். ஏன்னா வெயில் வேற ரொம்ப ஆமா இருந்தது ரொம்ப சவிதா. ஜாஸ்தி. ஆமா. சோ அது இல்லாம இந்த இதுல வந்து அதிஷ்டானங்கள்லாம் பார்க்க சொல்லி பெரியவாளுடைய ஒரு உத்தரவு இருந்தது இல்லையா? சரி அதனால கும்பகோணம் போனதுனால கும்பகோணம் சங்கர மடத்துக்கு போனோம் சீதா. மஸ்ட் கோ. சங்கர மடம் போனா அத்தனை அழகு, அத்தனை அமைதியா இருக்கு சங்கர மடம். சோ அங்க போயிட்டு ஆஹ் நம்ம வந்து ஆச்சாரியாலோட அதிஷ்டானம். பிருந்தாவனங்கள் அங்க இருக்கு. சோ அதையும் நம்ம வந்து அதை பார்த்தோம். 62வது ஆச்சாரியார், 63, 64 3 ஆச்சாரியாலோட பிருந்தாவனம் இருக்கு. கொஞ்சம் உள்ள சைட்ல போனோம் சவிதா. ஆனா ரொம்ப அமைதியா இருந்தது. அது 2 ஆச்சாரியாலோட பேர் தான் நம்ம பெரியவாளோட பேரும். சரி ஸ்ரீ அவளுக்கு அவனுக்கு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பேர் தான் 2, 62, 64. அவ 2 பேருக்குமே நம்ம மகா பெரிவாளோட அதே பேர் தான் அவளுக்கு. அதான் அவ பேர் தான் பெரிவாளுக்கு. சரி சோ அந்த மாதிரி இருந்தது. 63வது பெரிவார் மகேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு சொல்லிட்டு அவனும் இருந்தான். 62, 63, 64 3 பீடாதிபதிகள் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய இது கிடைச்சது சுனிதா. பிருந்தாவன் அப்படின் போது மாமா சொல்வா குருவோட வைப்ரேஷன், அந்த சாநித்தியம் அந்த இடத்துல லைவா இருக்கு அப்படின்னு. லைவ் வயர் அந்த இடத்துல போய் நின்றுட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஓப்பனா இருந்தோம்னா இன்ஸ்டன்டா ஆயிடும். கனெக்ஷன். ஆமா கனெக்ஷன் அந்த பியூட்டிஃபுல்லா. ஆசீர்வாதத்தை வாங்கிட்டுடலாம், அந்த ஆமா அனுகிரகத்தை வாங்கிட்டுடலாம். ஆமா ஆமா சவிதா. சோ ரொம்ப நன்னா அத என்ஜாய் பண்ணிட்டு அங்க இருந்து வந்தோம். அங்க முடிச்சுட்டு தான் நம்ம வந்து திருமேற்றலி கோயில். மாமா சொன்னா அடுத்த நாள் 4ஆம் தேதி காலையில ரொம்ப கூட்டமா இருக்கும். ஏன்னா அப்புறமா எனக்கு கூட்டம் இருக்கிறதுனால கஷ்டமா இருக்க போறதுன்ட்டு மாமா வாண்டட் டு கோ டு தி டெம்பிள். முதல் நாளே போய் சுவாமி பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். சோ நாங்க தேர்ட் அன்னைக்கு அங்க இந்த சுவாமி தர்சனம் கும்பகோணத்துல சங்கரமடம் தர்சனம் முடிச்சுட்டு நேரா திருமேற்றலிக்கு போனோம். என்ன பட்டீஸ்வரத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் அந்த ஒரு 5-6 வருஷத்துல அந்த கோவிலுக்கு உண்டான அந்த சாநித்தியத்தை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. அது வந்து கண்டிப்பா மகா பெரியவா அனுகிரகம், மாமாவோட ஆசீர்வாதம். நீங்க சொன்ன மாதிரி இத்தனை வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் போனதுல மாமாவோட பாதம் பட்டு அங்க ராமநவமி அன்னைக்கு அப்படி சங்கல்பம் பண்ணிட்டு ப்ரே பண்ணினதோட அந்த கும்பாபிஷேகம் அன்னைக்கு கூஸ் பம்ப்ஸ் தான். ஏன்னா நமக்கு தெரியும் அது அது பெரியவா மூலமா மாமா இந்த கோவிலுக்கோசரம் எவ்வளவு இது பண்ணிருக்கா, ப்ரே பண்ணிருக்கா அப்படிங்கிறது இல்லையா? ஆமா. 4th அன்னைக்கு போனோம். 6th அன்னைக்கு ராமநவமி. சோ 2019 ராமநவமி தான். ராமநவமி ஒட்டி தான் வந்து இந்த இந்த கும்பாபிஷேகமும் அமைஞ்சது சொல்லிட்டு. சோ மாமா அதான் சொன்னா இதெல்லாம் வந்து கோயின்சிடன்ஸே கிடையாது, பெரியவாளோட கோரியோகிராஃபி எப்படி. அப்போ மாமாக்கு நம்ம எல்லாம் உள்ள நுழையறதுக்குலாம் இடமே இல்ல சவிதா. தே ஹேட் டு கம் அண்ட் எஸ்கார்ட் அஸ். நம்மள வந்து அவ ஆஷின் போற மாதிரி இருந்தது. அவ்வளவு கூட்டம், வழியெல்லாம் கூட்டம், எல்லா பக்கமும் கூட்டமா இருந்தது. அது கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது எவ்வளவு டெசலேட்டா இருந்ததுன்னு நம்ம பாத்துருக்கோம். அப்ப மாமா சொன்னா, அப்பவே சொன்னா பத்தியா பெரியவா, இந்த இடத்துக்குள்ள நுழையவே முடியாதுடா, நீயே நுழைய முடியாதுடா உள்ள, அப்படி கூட்டம் வரும், அப்படி கூட்டம் வரும்னு சொன்னா அது சத்தியமா இருக்கு பாருங்க. ஆமா சத்தியமா இருந்தது. அப்பதான் மருந்து இடிச்சுட்டு இருந்தா உள்ள. அஷ்டபந்தன மருந்து இடிச்சுட்டு இருந்தா. அப்புறம் இவர் வந்தார், பாலபத்மநாபன். அதாவது சிவபக்தி, சிவன் மேல ஒரு பிரியம் அதீதமா இருக்கணும்னா இவாளெல்லாம் பார்க்கணும். சிவனடியார்கள்னா இவாளெல்லாம் தான். அது இந்த கும்பாபிஷேகத்துக்கான அந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு வரைச்ச பாலபத்மநாபன் சார் ஒரு விஷயம் சொன்னார். பூசலார் நாயனார் மாதிரி நான் மனசுக்குள்ளேயே இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் கட்டி பார்த்துட்டே இருந்தேன் மாமா. நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணின முகூர்த்தம் எப்படி நான் மனசுல நினைச்சுட்டேனோ அதே மாதிரி கும்பாபிஷேகம் வந்திருக்கு, நிஜத்துல வந்திருக்கு அப்படின்னார். அவரோட பக்தி எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அத்தனை ஹியூமிலிட்டி சவிதா. பக்தி வரும்போது மாமா சொல்லுவா, பக்தி வந்துடும். ஆமா, எனக்கு பக்தி இருக்கான்னு நீ எப்படி தெரியறதுன்னு மாமா சொல்லுவா. ஹியூமிலிட்டி இருக்கா உனக்கு, அந்த வினயம் வந்திருக்குன்னா உனக்கு ஏதோ ஒரு பக்தி வந்திருக்குன்னு அர்த்தம். உனக்குள்ள ஒரு அன்பு எப்பயுமே இருக்குன்னா அதெல்லாம் தான் மெஷர்மெண்ட். அதெல்லாம் நான் வச்சுட்டே இருக்கேன் நான். சோ நம்ம பக்தி எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். சோ அந்த ஹியூமிலிட்டி வந்து ரொம்ப அதீதமான ஒரு ஹியூமிலிட்டி. சோ வந்து மாமா வாஷின் போனா உள்ள வீல் சேர் எடுத்துன்னு போக முடியுமான்னு சொல்லி அவர் பாவம் ரேம்ப் எல்லாம் வாங்கி ரெடியா வச்சிருந்தாரு. அடுத்த நாளைக்கு தான் மாமா வருவா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆனா அதுக்குள்ள மாமா வந்ததுனால போய் உள்ள கூட்டின்னு போனா. இதுல ஒரு பெரிய சிக்னிபிகன்ஸ் பர்சனலி வாட் ஐ ஃபெல்ட் சவிதா வாஸ், அந்த கோயில் வந்து பிரம்மர் வழிபட்ட ஸ்தலம்னு சொல்லியிருப்போம். அந்த இடத்துல நாகதோஷங்கள்லாம் போகக்கூடிய இடம்னு சொல்லி ரொம்ப அழகா பிரதிஷ்டை பண்ணி, துர்கை அம்மன் அங்க. ஆமா, ரொம்ப அழகா பிரசித்தியா அந்த இடத்துல வந்து சொல்வா. பூஜை பண்ணும்பொழுது அதான் நாகதோஷம் போறதுக்காக பூஜை பண்ணா நாகமே வரும், நாகமே வரும்னு சொல்லுவா. 9 வாரம் பூஜை பண்றவாளுக்கு அந்த 9 வாரத்துல எப்படியாவது கண்ணுல காட்சி கொடுப்பா நாகர் அப்படின்னு அங்க இருக்கேன் அப்படின்னு அந்த ஊர்ல சொன்னா இல்ல சவிதா. பிரம்மராம்பிகை அவ்வளவு அழகா இருந்தா அம்பாள்.
அத்தனையும் கவனிச்சுன்னு அதான் தேவர் சைலண்ட் விட்னஸ் டு வாட் வாஸ் ஹேப்பனிங் அரௌண்டுங்கிற மாதிரி. அதாவது அடுத்த நாள் கும்பாபிஷேகத்தன்னைக்கு சாயந்தரம் நாங்க போய் பார்த்தோம். இதை விட தேஜோமயமா சிவன் இருக்க முடியுமா? கைலாசத்துல இருந்து சிவன் அங்க வந்து இறங்கி உட்கார்ந்த மாதிரி அப்படி ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பீமிங் பியூட்டி சவிதா. அது வந்து நிஜமா நம்ம கண்ணே எடுக்க முடியல. அப்படியே ஒரு தங்க வந்து பிரகாசமா இருக்கும் பாத்தீங்களா, ஒரு ஸ்வர்ணமும் அத்தனை நவரத்னங்களும் இருந்தா ஒரு பிரகாசம் இருக்கும் பாத்தீங்களா. நம்மளால கண்ணிலே எடுத்துக்க முடியாத அளவுக்கு சுவாமி பிரகாசமா இருந்தானா. நம்மளுக்கு தான் அப்படி இருக்கப்ப டீச்சர்ட்டையும் கேட்டேன், டீச்சர் என்ன சுவாமி இவ்வளவு பிரகாசமா இருக்காரு பத்தியில அப்படின்னா, அம்மாண்டி எனக்கும் அப்படிதான் இருக்கு, இப்படி ஒரு பிரகாசமா இருந்தனால நினைச்சுனேன் ஒருவேளை சுவாமி நீ கைலாசத்துல இருந்து இறங்கி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு அவரு. அவ்வளவு அழகுன்னா அவ்வளவு அழகு சவிதா. மஸ்ட் கோ. எல்லாருமே வந்து பட்டீஸ்வரம் கோயில இருந்து 1/2 கிலோமீட்டர். இப்ப சவிதா 2019ல நம்மளுக்கு திருமேற்றலி பத்தின எந்த ரெஃபரன்ஸுமே வெப்ல இல்ல, இப்ப இருக்கு. எல்லாருமே போகலாம் அந்த இடத்துக்கு, போயிட்டு சுவாமிய தரிசனம் கண்டிப்பா பண்ணிட்டு வாங்க எல்லாருமே. அவ்வளவு அழகா இருந்தது சவிதா கோயில்ல. குறிப்பா மாமா போகும்பொழுது அந்த இடத்துல ஞாபகம் இருக்கா சவிதா, நந்தி ஒரு பெரிய நந்தி இருந்தது. அதுக்கப்புறமா அதை வந்து இப்போ தஞ்சாவூர் மியூசியத்துக்கோ எங்கேயோ அந்த பெரிய நந்தி எடுத்துன்னு போயிட்டா இப்ப புதுசா ஒரு நந்தி பண்ணி அங்க வச்சிருக்கா. நந்திகேஸ்வரர் அங்க வந்து ரொம்ப சிக்னிபிகண்ட். ஆவுடையாரே 6 அடி பெரிய சிவன் அங்க. சிவன் நல்ல பெரிய சிவன். அம்பாள் அழகு. இந்த பக்கத்துல கண் முன்னாடியே நிக்கிற அம்பாள். அந்த நந்திகேஸ்வரருடைய பிரதிஷ்டை எக்ஸாக்டா மாமா போற டைம்ல தான் நடந்தது. நான் நினைச்சேன் பெரியவா நந்தி தான் அந்த கோயிலுடைய சிக்னிபிகன்ஸ். பிரம்மநந்தீஸ்வரர், நந்தீஸ்வரரும் பிரம்மரும் தான் அங்க இது. கரெக்டா நந்திகேஸ்வரருடைய பிரதிஷ்டை நடக்கும் பொழுது மாமாவோட பிரசன்ஸ் அங்க இருந்தது. நான் மனசுல நினைச்சேன் எத்தனையோ எல்லா பிரதிஷ்டையும் நடந்தது. பெரியவா 2 விஷயத்துல அங்க வந்து ஊர்ஜிதம் பண்ணிட்டா. ஒண்ணு நந்திகேஸ்வரரோட பிரதிஷ்டை நடக்கும்போது அவர் இருந்தார். 2வது அந்த 4 கால பூஜை நடந்தது. அந்த 3வது கால பூஜை நடந்து அந்த பூர்ணாகுத்தியும் கரெக்டா அவர் வரும்பொழுதுதான் அது கரெக்டா நடந்தது. சோ பெரியவா அதை ஏத்துக்கிறா, அங்க பிரசன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம அதை எத்தனை இடத்துல பாத்துட்டு இருக்கோம் இல்லையா. ஒரு கோவில்ல மாமா போறச்சும் ஒரு அற்புதம். இந்த மாதிரி நம்ம மாமாக்கு வந்து தூக்கவே முடியல. அவ்வளோ பேர் தூக்கினா சவிதா. அதை எத்தனை பக்தர்கள்லாம் தூக்கி அதை இந்த நந்தியை எடுத்து வச்சும்போது நான் உள்ள நுழைஞ்சு போய் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், பாக்குறேன். நான் புல் தட் அவுட் நான் காமிக்கிறேன். அவ்வளவு அழகா அந்த நந்தி பிரதிஷ்டை நடந்தது சவிதா. அந்த நந்திகேஸ்வர பிரதிஷ்டை, நவகிரகம் எல்லாமே, சப்த மாதாக்கள் எல்லாமே இருக்கு சவிதா அந்த கோயில். நம்ம பார்த்த கோயிலா அப்படின்ற அளவுக்கு அது வந்து சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு விஷயம், ஒவ்வொருத்தரும் அங்க போகணும், எப்பெல்லாம் முடியறதோ அங்க போகணும். ஆமா 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 சவிதா. சோ அந்த அழகா அந்த நந்தீஸ்வரர் கோயில போயிட்டு அந்த கூட்டத்துல ஃபுல்லா மாமா ஒரு சன்னதியும் பாவம் இருந்து பார்த்துட்டு வந்தா. ஒரு சன்னதியா உள்ள போய் இங்கதானே அது இருந்தது, அங்கதானே. இப்ப நம்ம அங்க பார்த்ததே இல்லை, எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆனதுனால ரொம்ப அழகா. ஆமா ரொம்ப அழகா இருந்தது. நவகிரகங்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எதிரில வந்து பெரிய இடம் இல்லையா சுவாமியோட இடம், அந்த இடத்துல யாகசாலை எல்லாம் போட்டிருந்தா சவிதா. யாகசாலைலாம் பிரம்மாண்டமா இருந்தது. யாகசாலை स्कंदाय नमः ओम हम देव्यै नमः ओम हम चंडेश्वराय नमः देवी पक्षे ओम भद्रन्ये नमः ओम गीता देवी नमः ओम कुंदिन्ये नमः ओम कालिन्ये नमः ओम मंत्रिन्ये नमः ओम मालिन्ये नमः ओम उम्मजाय नमः ओम मुनिन्ये नमः आज्ञं पूजार्घ्यं दत्वा सुदत्तावरणे शिवपक्षे ओम हम मित्राय नमः ओम हम अग्ने नमः ओम हम यमाय नमः ओम हम निरृतये नमः ओम हम वरुणाय नमः ओम हम वायवे नमः ओम हम कुबेराय नमः ओम हम ईशानाय नमः ओम हम ब्रह्मणे नमः ओम हम विष्णवे नमः देवी पक्षे शचीदेव्यै नमः ओम स्वाहादेव्यै नमः ओम स्वर्गादेव्यै नमः ओम वर्गादेव्यै नमः ओम ह्रीं कालकण्ठे नमः ओम निर्मण्ये नमः ओम नारण्ये नमः ओम ह्रीं सुजयजन्ये नमः ओम सरस्वत्यै नमः ओम ह्रीं महालक्ष्म्यै नमः पंचमावरणे शिवपक्षे ओम हम वज्राय हुंपन् नमः ओम हम शक्तये हुंपन् नमः ओम हम दण्डाय हुंपन् नमः ओम हम खड्गाय हुंपन् नमः ओम हम पाशाय हुंपन् नमः ओम हम ध्वजाय हुंपन् नमः ओम हम गदायै हुंपन् नमः ओम हम त्रिशूलाय हुंपन् नमः ओम हम पद्माय हुंपन् नमः ओम हम चक्राय हुंपन् नमः देवी वक्षे ओम ह्रीं गंगारं नमः ओम ह्रीं कपालारं नमः ओम ह्रीं गंडारं नमः ओम ह्रीं नाराजारं नमः ओम ह्रीं तमरुगारं नमः ओम ह्रीं गदारं नमः ओम ह्रीं वेदालारं नमः ओम ह्रीं त्रिडिगारं नमः ओम ह्रीं पादारं नमः ओम ह्रीं वज्रारं नमः ये वेदावरण देवता सहिताय सांगाय सायुधाय सशक्ति सपरिवाराय सर्वालंकार शोभिताय बृहन्नायक अंबिका समेत ब्रह्मपुरे ब्रह्मनंदीश्वर शिवाय नमः अपाक्यं पूज्यार्घ्यं दत्वा
ओम महाप्रधाने ओम हां शिवाग्नये स्वाहा ओम होम ईशानमूर्धाय स्वाहा ओम हम नेत्रेभ्य स्वाहा ओम हस्त्राय स्वाहा சேர்ந்து நீங்க எல்லாருமே யாகசாலையை பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கீங்க. शिवाग्निवक्त्रेभ्य स्वाहा शिवाग्निवक्त्र ईशान नेत्रास्त्र वक्त्रेभ्य स्वाहा शिवक्त्रेभ्य स्वाहा पूर्वे ईशान उमा गजाननमणि नेत्रेभ्यो गणि शिवाग्निवक्त्र देवीवक्त्राभ्यां स्वाहा ओम पूर्वे ओम आम्रम अरुणीयाग्नये स्वाहा ओम हेम तत्पुरुषवक्त्राय स्वाहा ओम हां हृदयाय स्वाहा ओम हां ह्रम दक्षिण अग्निवक्त्र तत्पुरुष हृदयवक्त्र अग्निवक्त्र ஒரு என்ன சொல்றது, பெரிய கோயில்கள்ல எல்லாம் எப்படி நடக்கும் அந்த மாதிரி ஒரு யாகசாலை வச்சு ரொம்ப அழகா பண்ணியிருந்தா. ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரிபடி. பெரிய, அதாவது அந்த பக்தாலாம் எப்படி வேண்டினாலும் அவ மனசு பூரிக்கும்படி ஐயன் வந்து அந்த இத பண்ணி அவளுக்கு காமிச்சு அது இது கொடுத்தாரு. சாத்தியமானதே அந்த பக்தர்கள்னாலதான். எத்தனை எத்தனை நூற்றாண்டுகளா அந்த கோவிலை வாழ வச்சு ஒரு எண்ணெய் விளக்கு ஏத்தி ஒரு நைவேத்தியம் பண்ணி இத்தனை தூரம் கொண்டு வந்ததுனாலதானே இன்னைக்கு அது ஆமா அந்த கோவிலுக்கு பண்ண முடிஞ்சது இல்லையா? ஆமா சூப்பர். அத்தனை அழகா இருந்தது கோயிலோட அழகு வந்து. இன்னுமே என்ன சொல்றது, லைட்டிங், என்ன லைட்டிங், நோ லைட்ஸ். பாட்டு ஒரு பக்கம், இந்த பக்கம் யாகசால மந்திரங்கள் ஒரு பக்கம், அந்த பக்கம் பிரதிஷ்டை ஒரு பக்கம், ஜனங்கள்லாம் வந்து மருந்து இடிச்சுட்டு இருக்கா. எப்படி இருக்கும்னு பாருங்களா, அவ்வளவு வைப்ரண்ட்னா வைப்ரண்ட். அந்த இடத்துல வரத்துக்கு மனசே வரல. எனக்கு அங்கேயே இருந்துடணும், செட்டில் ஆகணுங்கிற மாதிரி அவ்வளவு ஒரு ஆசையா இருந்தா. அன்னைக்கு ராத்திரி அங்கேயே உட்காந்துக்கலாம் கூடவே அப்படிங்கிற மாதிரி. ஆனா கிளம்பி வந்தோம்னு வச்சுக்கோங்க, திரும்பி அடுத்த நாள் சாயந்தரம் போனோம் சைதா, திருமேற்றடிக்கு மறுபடியும் போனோம். போகும் பொழுது சுவாமியோட திருக்கல்யாண உற்சவம். அன்னைக்கு காலையில கும்பாபிஷேகம் முடிஞ்சு சுவாமியாம் எல்லாமே அவ்வளோ அழகு. எல்லா சுவாமியும் பார்த்துட்டு அம்பாள் அழகுன்னா அழகு. அம்பாளையும் பார்த்துட்டு புடவையெல்லாம் சுவாமிக்கு வஸ்திரங்கள்லாம் வந்து அத்தனை அமைப்பா இருந்தது சவிதா, அழகா இருந்தது. சோ எல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு வாத்தியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருக்கல்யாண உற்சவம் பண்ணிடலாம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருக்கல்யாண உற்சவம். என் கண் கலங்க வைத்த இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கிட்டத்தட்ட ஒரு பல நூறு கணக்கான ஜனங்கள் அந்த கிராமத்துக்காரெல்லாம் அவாவா ஆத்துல வந்து லைட்ஸ் சவிதா, அவாவா ஆத்துல தோரணங்கள், அங்கங்க எல்லா ராத்திலையும் பந்தல் போட்டு கோலம் போட்டு, அதாவது ஊரே வந்து ஒரு மாதிரி. ஆமா, எல்லாருமே விழா கோலமா இருந்தது பாருங்களேன். நம்ம வீட்லயும் போட்டிருக்கோங்க கோலம், நம்ம வீட்டு லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்களாங்க, நாங்களும் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி எல்லாரும் ஆசாசியா ஆமாமா பார்த்தோம். வழியில எல்லாம் லைட்ஸ் இருக்கு, ஊராத்துலயும் விளக்கெல்லாம் ஏத்தி, தீபங்கள் ஏத்தி, அவாத்துல முன்னாடி வாசல்ல விளக்கு ஏத்தி வச்சு இந்த ஊரே அவ்வளவு அழகா இருந்தது. இந்த திருமண சுவாமி திருமணம்னு சொன்ன உடனே அவ அத்தனை பேரும் வரிசை எடுத்துட்டு வந்தா சொல்லிட்டான். பிள்ளையார் கோயில்ல இருந்து அத்தனை பேரும் வரிசை, இன்னும் தட்டு 10 தட்டு 11 தட்டு 101 தட்டு. அவாத்துல இருந்து ஒருத்தர் சாக்லேட் கொண்டு வந்திருக்கா, ஒருத்தர் பழம் கொண்டு வந்திருக்கா, ஒருத்தர் சாத்துக்குடி. அவ கிட்ட என்ன இருந்ததோ புஷ்பம், கொஞ்சம் பேரு சக்கரை, கல்கட்டு, என்னவோ அத்தனை விஷயம். ஒருத்தர் வந்து 2 பிளவுஸ் பீட் இருக்கு அவாத்துல, 2 பிளவுஸ் பீட் வச்சு 2 மஞ்சள் வச்சு அழகா அப்படி தட்டு எடுத்துட்டு வரா. அதுதான் பக்தி. அந்த அன்பு வந்து வருமா, அந்த பக்தி வருமான்னு நமக்கு. அவ லைன்ல போறதை பார்த்து எனக்கு கண்ணுல ஒரே ஜலமா வருது. என்ன ஒரு ஆசையா வரா எத்தனை பேரும். எங்க வீட்டுல இருந்து எடுத்துன்னு வராங்க நாங்களாம் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் வீட்டுல இருந்து எடுத்துன்னு வராங்க, நாங்க எல்லாம் நம்ம வீட்டுல இருந்து எல்லாம் எடுத்துன்னு வரோம் பாருங்களேன். சீருக்குள்ள அங்க என்ன வருது. ஒருத்தர் வாங்கி வாங்கி அழகா எல்லாத்தையும் எடுத்து வச்சு அம்பாளுக்கு முன்னாடி அத்தனையும் வச்சிருந்தா சவிதா. அவ எதை எடுத்துப்பா எதை விடுவா அத்தனையும் எடுத்துக்க வேண்டியதுதான் சுவாமி. அத்தனை அழகா, அவ்வளவு அழகா மாலைகளும், அதுவும் பிரம்மாண்டமா சுவாமியோட திருக்கல்யாணம் நடந்தது. திருக்கல்யாண சங்கல்ப மகா சங்கல்பத்துல சங்கல்பம் பண்ணிட்டு எல்லாருக்காகவும் மாமா வேண்டிட்டு, அதுக்கப்புறமா நாங்க வெளியில வர்றதுக்குள்ள, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அவ வந்து சுவாமி திருவீதியுலா வர அதுக்கு மேல. சோ அவ எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள சுவாமி திருவிழா முடிச்சு எல்லாம் நீங்க சொன்ன 12 மணிக்கு மேல ஆயிடுது திருவிழா முடிச்சுட்டு சுவாமி வருது அப்படின்ட்டு. இதெல்லாம் முடிச்சு திருவிழா போயிருக்கா, ஊர் ஜனங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிருக்கா. திருவிழாக்கு 12 மணி வரை இருந்து சுவாமி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி கோலாகலமா நடந்தது அந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சரிதா. சோ அத்தனை அழகா அற்புதமா நடந்தது. சோ செகண்ட் தேர்ட் அன்னைக்கு இது முடிச்சோம். ஃபோர்த் ஈவினிங் அங்க போனோம். சோ நான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சம் அப் த திருமேற்றலி. அதனால முடியும் போது எல்லாருமே போயிட்டு வாங்க திருமேற்றலி. பிரம்மராம்பிகை சமேத பிரம்மநந்தீஸ்வரர் அது பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து ஆனா ஃபோர்த் அன்னைக்கு மார்னிங் வந்து புல்லம் பூதகுடின்னு ஒரு இடம் சவிதா, அந்த இடத்துக்கு போறோம். அதுக்கு போறதுக்கு மாமா என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு வந்து அதுவும்
மயிலாடுதுறை போனோம்னு நினைச்சோம். ஆனா இன்னும் மாமா வந்து இந்த புல்லம்பூதங்குடி போலாம், புல்லம்பூதங்குடி போலாம் ஒரு சாஃப்ட் வாய்ஸ் மாமா பாட்டு சொல்லியிருந்தேன். எந்த கோயில் மாமா அது எனக்கு தெரியாது. ராமர் ரொம்ப அழகா இருப்பாரு, போய் காமிக்கிறேன் பாரு உனக்கு, அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்குங்க அப்படின்னாரு. என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியல. சரி கண்டிப்பா மாமான்னு. அப்புறம் பிளான் பண்ண கோயில்லாம் என்னன்னா டீச்சர் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம புல்லம்புதங்குடி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அதே சொல்லிட்டு இருந்தா மாமா. அதனால நம்ம வந்து அங்க போகலான்ட்டுன்னு அந்த ராமர், வல்வில் ராமருடைய கோயில் சங்கிதா. அது ராமர் எப்பயுமே நின்ற கோலத்துல இருப்பாரு. இங்க ராமர் வந்து சயன கோலத்துல இருக்காரு இந்த கோயில்ல. அதுவும் வந்து ஒன் ஆஃப் த திவ்ய தேசம். சோ அங்க போகலாம் அப்படின்னு மாமா சொன்னதுனால போனோம். போற வழியில வந்து நாங்க மயிலாடுதுறை தாண்டின்னு போனதுனால அங்க வந்து பரிமளரங்கநாதர் கோயில், திரு இந்தலூர் போனோம். அங்க வந்து போனா அழகு சவிதா. அதாவது ஒன் ஆஃப் த பஞ்சரங்கம் கோயில் அது. 5 பஞ்சரங்கத்துல பஞ்சரங்கம் 5ல அவர் ஒண்ணு. ரொம்ப அழகு சுவாமி. இதுல ஒரு மெயின் சிக்னிபிகன்ஸ் சவிதா, இந்த பரிமளரங்கர் பூஜை பண்ணின அவர் பட்டர் வந்து 108 திவ்ய தேசத்தையும் கால் அவுட் பண்ணி அந்த கோயில் இடம் என்ன, அங்க பெருமாள் தாயார் பேர் என்னன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணார். அதாவது அர்ச்சனை வந்து அந்த பெருமாளுக்கு பண்ணுவா. இவர் 108 திவ்ய தேச பெருமாளையும் கூப்பிட்டு தனியா பண்ணினார். 5 நிமிஷம் சாங்ஷன் ஆனது 1/2 hour ஆயிடுச்சு. ஏன்னா அவர் 108 பெருமாளையும் கூப்பிட்டாருன்னு, அதனால டைம் ஆயிடுச்சு. ஆனா அத்தனை அழகா இதுவரையும் நான் எந்த கோயிலையும் அந்த மாதிரி 108 பெருமாளுக்கு திவ்ய தேச பெருமாள் கூப்பிட்டு அர்ச்சனை பண்ணினது இல்லை. அவர் சொன்னார் அத்தனை பெருமாளையும் இந்த சேவிக்கும் பொழுது நினைச்சுக்க கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் சொல்லிட்டு அற்புதமா பண்ணினாங்க பரிமளரங்கனுக்கு. சுவாமியை சேவிச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தோம். ஆனா டைம் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து அந்த கோயிலுக்கும் 12 o'clock வரையும் டைம் இருக்குன்றதுனால நம்ம போனோம் வல்வில் ராமருக்கு. மாமா வாஸ் சோ ஹாப்பி. ஏன்னா முன்னாடி பார்த்திருக்காராம் அவர் அந்த வல்வில் ராமர் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வல்வில் ராமர் வந்து புஜங்க சயனம்னு அங்க போனோம்னு தான் எனக்கு தெரியும், சொல்லலைவா. ஏன்னா நம்ம ராமர்னா எப்பயுமே நிந்த கோலத்துல இருப்பாருன்னு பாப்போம் சரிதா. அங்க வந்து ராமர் வந்து சயன கோலத்துல இருந்தார். புல்லம்பூதங்குடின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்த இடம். ராமர் வந்து ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்சம் கொடுத்துட்டு சயனத்துல இருக்கார் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரொம்ப அழகா இருக்கு. அது ஆல்சோ இஸ் புதஸ்தலம் அப்படின்னா புதனுக்காக வேண்டிக்கிறவா எல்லாரும் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தா ரொம்ப நல்லதுன்னு. இதுல என்ன தெரியுமா சவிதா, யாருமே இல்ல கோயில்ல, பாதியா நாங்கதான். சோ அங்க அந்த இடத்துல யாரும் இல்ல. பட்டர்கிட்ட வந்து நாங்க வந்திருக்கோம்னா வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னா வந்து சுவாமி சேவிக்கிறதுக்கு ராமரை பத்தி சொல்லி அவ்வளவு நன்னா பண்ணார். பண்ணிட்டு பின்னாடி வந்து நரசிம்மர் சன்னதி இருக்கு சவிதா. உத்தியோக நரசிம்மர்னு சொல்லி உத்தியோகத்துல ப்ரமோஷன் வேணுங்கிறவா, இன்னும் நன்னா வரணுங்கிறவாளுக்கு எல்லாம் அந்த இடத்த வேண்டிண்டா நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நடந்திருக்குன்னு இவரே அவருக்கு உத்தியோக நரசிம்மர் பேர் வச்சுட்டார். எல்லாருக்கும் நடக்கிறது அங்க வந்து உத்தியோக மாமா எல்லாருக்கும் வேண்டிண்டா. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கேட்டிருக்கா, நிறைய பேர் பணம் நிறைய வரணும்னு கேட்டிருக்கா, நிறைய பேர் வேலை கேட்டிருக்கா. மாமா அதை ஸ்பெசிபிக்கா சொல்லி உத்தியோக நரசிம்மர் கிட்ட எல்லா டிவோட்டிஸ் யாரெல்லாம் மாமா கிட்ட வந்து கேட்டுக்காளோ அத்தனை பேருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு அவ உத்தியோகத்துல நல்லா விருத்தி ஆகணும், வியாபாரங்கள் விருத்தி ஆகணும், எல்லாருக்காகவும் வேண்டிட்டாங்க. அதுல பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா சவிதா, பக்தினா நம்ம கத்துக்கிறோம் என்னன்னு. மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டு இருக்கார் அப்படின்னாரு அந்த பட்டர். என்னன்னா இன்னைக்கு வந்து ராமர் கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்ட்டு. கோயில்ல யாருமே இல்ல சவிதா. என்ன அவர் அதை பத்தியே கவலைப்படல. என்ன ரெடி ஆயிடுவார் சுவாமி, இன்னைக்கு சாயந்தரம் மாப்பிள்ளை கல்யாணம், அப்புறம் மாமா வந்து மாலைக்கெல்லாம் வந்து வாங்கி தரணும், கல்யாணம் சொன்னாலேன்ட்டு எல்லாருக்காக பிரார்த்தனை. கல்யாணம் ஆக வேண்டியவாழ்லாம நிறைய பேர் மாமாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. அவளுக்காக எல்லாமும் பிரார்த்தனை பண்ணி மாமா வந்து டீச்சர்கிட்ட வந்து பைசா கொடுத்துட்டு மாலையெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அவர் மாப்பிள்ளையை ரெடி பண்ணிட்டு இருக்கார், பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு. எனக்கு அலங்காரம் பண்ணணும் ரொம்ப சந்தோஷம். யார் வரலன்னு இல்லை, இன்னைக்கு கல்யாணம் நடக்கும், இவாள்லாம் பாருங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிராமத்துக்காராள்னா இதுவா வருவா, பாட்டுக்கு எப்ப டைம் கிடைக்கிறதோ அப்பப்போ வருவா, பாட்டுக்கு வரட்டும், கல்யாணம் பாட்டுக்கு நடக்கும். சி டசன்ட் மேட்டர். இன்னைக்கு கதிர்கல்யாணம்னு வச்சிருக்குன்னா அன்னைக்கு அந்த கல்யாணம் நடக்கிறது. அவர் பாட்டுக்கு அவருடைய கடமையை 100% ஃபுல்லா கொடுக்குறாரு. கோயில ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அதுதான் சந்தோஷம். என்னோட வேலை கோயில நன்னா வச்சுக்கணும், அதை நான் எல்லாம் பார்க்கணும், சுவாமியை நன்னா கவனிச்சுக்கணும். அதான்ட்டுன்னு அவ ஜென்ரேஷன்ல நிறைய பேர் எங்கெங்கயோ போய் ஊருக்கெல்லாம் போயிட்டா. ஆனா நான் வந்து ராமரை விடல. நம்ம ராமரோடவே ராமர் என்ன பிடிச்சு வச்சுட்டு இருக்காரு, நானும் அவரை பிடிச்சுட்டு இருக்கேன்னு. அத வந்து யார் வரல, அவருக்கு என்ன சன்மானம் கிடைக்கிறதோ வருமானம் கிடைக்கிறதோ அதை பத்தி எல்லாம் இல்ல. சுவாமிக்கு சேவை பண்றதை விட எனக்கு பெரிய வெகுமானம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு பக்தி இருக்கு பாத்தீங்களா. நம்மளுக்கு எவ்வளவு வந்தாலும் பத்த மாட்டேங்கிறது, ஏதோ கம்மியா இருக்குன்னு நினைக்கிறோமே. அது மாதிரி ஒரு குட்டி குட்டி ஐ ஓப்பனிங் தான் சரிதா இந்த கோயில்கள் போகும்போது. அவ எந்த ஒரு இதையுமே எதிர்பார்க்காம அத்தனை அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரு சுவாமிய. என்ன
நரசிம்மர் அலங்காரம் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க, பாக்குறதுக்கு ஆள் இல்ல, ஆனா நரசிம்மர் அப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காரு. அவ்வளவு அழகா இருக்காரு நரசிம்மர், அந்த உத்தியோக நரசிம்மர். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரை பார்த்து நம்ம கத்துக்கணும்ப்பா இவர்கிட்ட எல்லாம் நம்ம கண்டிப்பாங்க. அப்படின்ட்டுன்னு, எத்தனை அழகா பக்தி பண்ணியிருக்காரு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவரை பார்த்தோம். மாமா வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்றேன்னாரு இல்லையா, ஆமா. சர்ப்ரைஸ் காமிக்கிறேன்ட்டுன்னு இப்ப போக போறோம் பாரு அந்த சர்ப்ரைஸ்க்குன்னு சொல்லிட்டு, அதுதான் நாங்க நெக்ஸ்ட் வந்து திருவாதனூர்னு பக்கத்திலேயே சொல்லிட்டு அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. திருவாதனூர் பெருமாள் கோயில பார்த்துட்டு அங்க வந்து நரசிம்ம கஷேத்திரம் பஞ்ச பிருந்தாவனம் இருக்கு. 5 ஆச்சாரியாலோட பிருந்தாவனம், அகோபிலி மடத்தை சேர்ந்தவ 5 ஆச்சாரியாலோட பிருந்தாவனம். அவன் எல்லாரும் அந்த நரசிம்ம கஷேத்திரத்துல அந்த நரசிம்மரை வேண்டி அந்த இடத்துலயே வந்து அவள்லாம் சித்தியானவ சவிதா. 5 ஆச்சாரியா, நாட் 1 நாட் 2, 5 பேர். எனக்கு அப்படியே வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சவிதா, இதை விட என்ன வேணும் அப்படின்னு. 5 ஆச்சாரியால் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டின்னு போறாளேன்னா வந்து சர்ப்ரைஸ் சொன்னேன்னா, பஞ்ச பிருந்தாவனத்துக்கு ஆஷின் போறேன் அப்படின்ட்டுன்னு. அந்த பஞ்ச பிருந்தாவனம்ங்கிற இடம் வந்து கொஞ்சம் ஒரு அப்படி நிறைய இதுவா இல்ல, சாதாரண ஒரு இடமா இருக்கு சவிதா. அந்த வாத்தியார் அங்க யார் பட்டரோ அவர் ஆத்துக்கு போய் அங்கதான் இருப்பான்னா, அவரை போய் அவர் ஆத்துல கூப்பிட்டோன்னா அவர் நான் வரேன் வாங்கன்னு சொல்லிட்டுன்னு 80+ ஜம்மு ஒரு பைக் எடுத்துன்னு வராரு பாருங்களேன். ஆனா அந்த வந்து காமிக்கணும்னு அந்த 80 வயசு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? பாக்குறவாளுக்கே வெயிலா இருக்க முடியல, உஷுங்கிறோம் நம்ம. அவர் வந்து வாங்குவாங்க நான் காமிக்கிறேன் பஞ்ச பிருந்தாவனத்தைன்னு சொல்லி அந்த நரசிம்மரோட பெருமையெல்லாம் சொல்லி ஆச்சாரியோட, அவரே வந்து அந்த ஆச்சாரியாளோட பெரும்பறையில வந்தவாளாம். 11 ஆச்சாரியால் வந்து அவ சைட்ல இருந்து இருக்கா 7 ஆச்சாரியால், அதுல 5 பேர் அங்கேயே அந்த ஊர்லயே சித்தியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்ச பிருந்தாவனத்தையும் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருப்போம். 5 நமஸ்காரம் பண்ணி அவளுடைய 5 ஆச்சாரியாளோட பாதுகை, அந்த பாதுகை எல்லாம் மாமாவோட சிரஸ்ல வச்சா. 5 ஆச்சாரியாளோட சிரஸ்ல வச்சு மாமா வாங்கிட்டா. அத்தனை பேரோட ஆசீர்வாதம் கிடைக்குமா சைத்தா? மகாபெரிவாளோட அனுகிரகம் குரு அனுகிரகம் நடத்தி காமிக்கும். பெரிய குரு ஆமாக்கு அது பரிபூர்ணமா இருக்குங்கிறத ஆமா. நம்ம எனக்கு ஒரு வந்து நாளும் இட் டுக் மீ பார்த்து லாங் டைம் டு கம் அவுட் ஆஃப் தட். ஏன்னா வந்து அவ்வளவு மனசு நிறைவா இருந்ததுன்னா அவ்வளவு நிறைவா இருந்தது. 5 குருவையும் நம்மளால வந்து அதை விட ஒரு வைப்ரண்ட் பிளேஸ் வேற என்ன இருக்க முடியும் அப்படின்ட்டு. ரொம்ப மத்தியானம் ஆயிட்டு இருந்தாலும் உட்கார முடியல. கொஞ்சம் ஈவினிங்கா போயிருந்தா ஒருவேளை கொஞ்சம் உட்கார்ந்து அந்த இடத்துல ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணியிருந்துக்கலாம். இருந்தாலும் சுவாமி நாமத்தை சொல்லி 5 ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணி எல்லாருக்காகவும் மாமா அங்க பிரார்த்தனை பண்ணிட்டா. அந்த ஆத்மா மாமாவோடைய ஹிருதயம் இருக்கே, எங்க போனாலும் தன்கிட்ட வந்து யாரெல்லாம் கஷ்டங்களை சொன்னாலும் யாரெல்லாம் பேசினாலும் எல்லாருக்காகவும் அந்த ஒரு பிரார்த்தனைய அவ எல்லாருக்கும் மனபலத்தையும் நல்லா பலிதமாகணும் அவ பிரார்த்தனைகள்லாம் அப்படின்னு சொல்லி அதையும் வேண்டிட்டு அங்கிருந்து பிரியாவடையா கிளம்பி வந்தோம் சைதா. கிளம்பி வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நம்ம வந்து ஐராவதேஸ்வரர் கோயில் அங்க இருக்கு. அங்க அந்த ஐராவதேஸ்வரர், அதாவது இட்ஸ் ஆன் த வே டு பட்டீஸ்வரம். ஐராவதேஸ்வரர் பார்த்துட்டு பட்டீஸ்வரம்குள்ள ஒர்க் எல்லாம் நடக்கிறதுனால பார்க்க முடியல. அப்படியே நேரா வந்து திருமேற்றலி போனோம். ஐராவதேஸ்வரர் கோயிலும் ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஈவினிங் லைட்ஸ்ல இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல். எப்படி கட்டினானே தெரியல சவிதா, அந்த இடம்லாம் அவ்வளோ அழகா கட்டியிருக்கா. அந்த ஒவ்வொரு சிற்பமும் வந்து பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஐராவதேஸ்வரர் எல்லாம் போய் பார்த்தோம்னா ஒரு half a day அங்கேயே இருந்து பார்க்கணும். கால் வலிலாம் இருக்கா, தைலம் எடுத்து ரெடியா வச்சுக்கணும் சாயந்தரம். ஏன்னா ஒவ்வொரு படியும் நடக்கணும், படியெல்லாம் அவ்வளவு பெருசு. படி ஏறுறது. ஆமா. நன்னா வந்து ஈவினிங் வந்துட்டு நன்னா தைலத்தை தேய்ச்சிட்டு காலெல்லாம் வெந்நீர் விட்டு ஒத்தரம் கொடுத்துக்கணும். ஏன்னா அத்தனை ஹைட் எல்லாமே அவ்வளோ அழகுன்னா அழகு. ஸோ எல்லாம் நன்னா நடந்தது. திருமேற்றலி கும்பாபிஷேகத்தை ஒட்டி இந்த கோயில்களுக்கெல்லாம் போய் இந்த ட்ரிப்ல சவிதா 8 பிருந்தாவனம் பார்த்தோம். 3 இன் கும்பகோணம், 5 3 வைஷ்ணவா, 5 வைஷ்ணவ ஆச்சாரியா, 3 பேர் வந்து நம்மளோட ஸ்ரீமடத்தை சேர்ந்தவானோடது பிருந்தாவனத்தை பார்த்தோம். சோ இது வந்து கும்பாபிஷேக தரிசனம் பிருந்தாவன தரிசனமாவும் அமைஞ்சது சவிதா. மாமா சொல்லுவா மனசை எப்பயுமே ஒரு பூ போல வச்சுக்கோன்னு. அந்த மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி மனசை வச்சிருந்து மாமாவுடன் இணைந்து மகா பெரிவா பாதையிலே தொடர்ந்து பயணிப்போம் சவிதா. பெரிவா சரணம். அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.